கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் நம்மை குறித்து 3 பேர் சாட்சி கொடுக்கணும். யாரு? எத்தனை பேர்? 3 பேர் சாட்சி கொடுக்கணும். பரலோகத்தில் இயேசுவை குறித்து 3 பேர் சாட்சி கொடுக்கிறார்கள். பூமியிலையும் இயேசுவை குறித்து 3 பேர் சாட்சி கொடுக்கிறார்கள். நம்மை குறித்தும் இந்த பூமியில தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. 2வது, உங்க திருச்சபையினுடைய போதகர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். 3வது, நீங்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்கள் உங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும்? சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த 3 சாட்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தில் எனக்கு என்னவா இருக்கிறீர்கள்? சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? சாட்சிகளாய் இருக்கணும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து இந்த 3 பேர் சாட்சி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையை வெற்றி உள்ளதாய் மாற்றுகிறது. சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்க சாட்சிகளாய் இருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். இங்கே முதல்ல தேவன் யோபுவை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். அல்லேலூயா. பிசாசு யோபுவின் மேல் கண்ணை வைக்கிறான். யார் மேல கண்ணை வைக்கிறான்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா, ஆமென். என்ன செய்யறான்? பிசாசனுடைய வேலை என்ன? சுற்றி திரிகிறது பிசாசனுடைய வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க என்ன கேட்கிறாரு? யோபுவின் மேல் பூமி எங்கும் சுற்றி திரிந்து எங்கே வருகிறான்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு பிசாசு ஓடி வருகிறான். ஹல்லேலூயா. அப்ப பிசாசனுடைய வேலை இந்த பூமியில என்னன்னா, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாமோ என்று. ஆமென். பைபிள்ல இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்றது, கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பிசாசு என்ன செய்வானாமா? வஞ்சிப்பானாமா. பிசாசு யார் அப்படின்னா வஞ்சிக்கிறவன். பிசாசு யாரு? வஞ்சிக்கிறவன். வஞ்சிக்கிறதுனா ஏவாளை எப்படி வஞ்சித்தான் தெரியுமா பிசாசு? வஞ்சனை என்றால் என்னன்னா, நம்மை புகழ்வது, நம்மை ரொம்ப புகழ்ந்து நம்ம இடத்துல ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி நடந்து நமக்குள்ள தவறான ஒரு காரியத்தை என்ன செய்து விடுவான்? விதைத்து விடுவான். இதுதான் வஞ்சனை. ஹல்லேலூயா. வஞ்சனை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்துல வைத்து, நான் வாசிச்சிங்களா அது? கர்த்தர் 8வது வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஹல்லேலூயா. பிசாசு சிலர் மேல என்ன வைக்கிறான்? கவனம் வைக்கிறான். எதுக்காக கவனம் வைக்கிறான்? குற்றம் சாட்டும்படியாய் கவனம் வைக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ அவன் குற்றம் சாட்டும் பொழுது நம்மை குறித்து சாட்சியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு ஒரு வேளை இந்த காலை வேளையில உங்களை குறித்து பரலோகத்துல தேவனுக்கு முன்னாடி குற்றம் சாட்டி கொண்டிருந்தா, ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஆமென். பிசாசு குற்றம் சாட்டும் பொழுது நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா, ஆமென். வாசிங்க, அவர் சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. இப்ப தேவன் யாரை குறித்து சொல்லுகிறார்? யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி சொல்லுகிறார்? உத்தமனும். என்ன சொல்றாரு? உத்தமனும். உத்தமன்னா என்ன? உண்மையுள்ளவன். என்னை ஆராதிப்பதிலே உண்மையுள்ளவன், என்னுடைய ஊழியத்தை செய்வதிலே உண்மையுள்ளவன், பலியிடுவதிலே உண்மையுள்ளவன், நேசிப்பதிலே உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு லூயா, ஆமென். இன்னைக்கு பிசாசு நம்மள்ட்ட வந்து நிற்கும் பொழுது, தேவனிடத்துல போய் நிற்கும் பொழுது பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க தேவனுடைய பிள்ளையா, உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருந்தா, உங்களை சோதிக்கணும்னா அல்லது உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கணும்னா பிசாசு யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும்? தேவனிடத்துல அனுமதி வாங்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய அனுமதி இல்லாம, ஆண்டவர் சொல்றாரு, என் அனுமதி இல்லாமல் உங்கள் தலையின் ஒரு மயிறு கூட கீழே விழாது. அப்படின்னா உங்க தலைமுடி எல்லாவற்றையும் தேவன் எண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமேன். காலையில் உங்கள் தலையிலேருந்து முடி விழுகுதுன்னா அது பர்மிஷனோட தான் விழுகுது. என்ன பர்மிஷனோட விழுகுது? விழுகலாமா? வேண்டாம் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக அவன் முடியை கவனிக்கல, அதனால் அது விழுகுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தலைமுடி நிறைய பேர் என் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, கீழே விழுகுது, டெய்லி எண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அது பொடுகு ஜாஸ்தி ஆயிடுச்சு, உன் முடியை நீ என்ன செய்யல, ஒழுங்காக பராமரிக்கல, அது விழுகுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் இதெல்லாம் இந்த தலைமுடியில கூட எண்ணிக்கை வைத்திருக்கிறார்னா உன்னை குறித்தும் தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறார். உன்னை ஒருத்தன் தொடும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. அதனால தான் யோபுவை தொடுறதுக்கு தேவனிடத்தில் யார் போய் பர்மிஷன் வாங்கணும்? பிசாஸ். பாருங்க, நீங்க உண்மை உத்தமர்களாக இருக்கும் பொழுது, சன்மார்க்கனாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, தேவ அனுமதி இல்லாமல் பிசாஸ் உங்க வீட்டுக்குள்ள வரவே முடியாது. இன்னைக்கு அடிக்கடி விசிட் பண்ணிட்டு போறானா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டில் பிசாசு என்ன செய்யறான், விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிறான். அடிக்கடி வந்துட்டு போகிறான் பிரதர் எங்கள் வீட்டுக்கு. கனவுல வரான், பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாக வரான், எதிர்த்த வீட்டுக்காரன் மூலமாக வரான், பிரச்சனையாக வரான், பிள்ளை மூலமாக வரான், பொண்டாட்டி மூலமாக வரான், குடும்பம் மூலமாக வரான், எல்லார் மூலமாக வந்துட்டு போயிட்டு இருக்கான் பிரதர். அல்லேலூயா. பாருங்க, அவனை புரிந்து கொள்ளுங்க, நல்லா இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களை தொடுவதற்கு அவனுக்கு என்ன இல்லை, வல்லமை இல்லை, அனுமதி இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா தேவன் உங்களை எவ்வளவு பாதுகாப்பா வைத்திருக்கிறார், தேவன் உங்களை எவ்வளவு ப்ரொடெக்ஷனா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கில அவன் யாரு? என்ன பிசாசே, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. என்ன சொல்றாரு? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆண்டவர் அவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா, ஹல்லேலூயா. ஆமென். பேதுருவை பிசாசு சோதிக்க வருகிறான். அப்ப இயேசு ஒரு பேதுருவை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, சீமோனே சீமோனே, கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல பிசாசு உன்னை சோதிக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்ண, வேண்டிக் கொண்டேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்ண, வேண்டிக் கொண்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைய பிசாசு தொடணும்னா யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? சொல்லுங்க. இங்க எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள்? எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள்? பாதி பேரை காணுமே. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இப்போ டவுட்டாக வந்துருச்சு. காலையில் நமக்கு நல்லா என்ன செய்யுது, மண்டையாக கொட்டு விழுகுது, கையை தூக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேர் தேவனுடைய ஆகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அல்லேலூயா. ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய உத்தரவு இல்லாமல் பிசாசு உங்களை சோதிக்கவும் முடியாது, அவன் உங்களுக்கு பிரச்சனையும் கொண்டு வர முடியாது, உங்கள் சரீரத்தையும் தொட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம என்ன பட்டிருக்கோம், கழுவப்பட்டிருக்கோம். இயேசுவின் ரத்தம் கழுவுறது மாத்திரமல்ல, நம்மளை ப்ரொடெக்டும் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். வசனத்தில் வாசிக்கிற அவர் சொல்றாரு, யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. அவன் யாரு? ஹல்லேலூயா. யோபு எப்படி நடந்தான்? உண்மையா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயந்து நடந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுக்கு பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில? தேவனுக்கு பயந்து நடக்கணும். தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் அவன் தீமையை பக்கமே போக மாட்டான். வசனத்தில் வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. தீமை செய்ய அவன் யோசிப்பான், தீமை பக்கம் போக மாட்டான். ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் இது தேவனுக்கு பிரியமா என்று ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு வேலையை செய்வான். இவன் தான் உண்மையான விசுவாசி. யோபு அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. ஜோபு எப்படி இருந்தான்? அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஒவ்வொரு விஷயம், ஒரு உடை போட்டா கூட நம்ம இன்னைக்கு யோசிக்கணும், இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? நான் ஒரு வார்த்தையை பேசுறேன், இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன், இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இப்படி ஒவ்வொன்றிலும் தேவனுக்கு பயந்து நடந்தவன் தான் யாரு? யோபு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். யாருக்கிட்ட சாட்சி சொல்றாரு? பிசாசு கிட்ட சாட்சி சொல்றார். பேதுருவை பிசாசு சோதிக்கும் பொழுது யாரு? இயேசு என்ன சொல்றாரு?
என்ன சொல்றாரு? பேதுருட்ட போய் சொல்றாரு, பிசாசு உங்ககிட்ட உன்னை டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னா, என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டான், நான் வந்து அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். ஆனாலும் உன்னை எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் பிசாசு என்ன செய்வான்? வஞ்சிப்பான், சோதிப்பான். ஆனா உங்களை குறித்து யார் சாட்சி கொடுப்பா? கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. யோபுவை குறித்து தெளிவா ஆண்டவர் ஒரு விஷயத்தை பிசாசுட்ட சொல்றாரு, அவன் கர்த்தருக்கு பயந்தவன், அவன் என் தாசன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் மேல நீ கவனம் வைத்தாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சாட்சி. ஆமென். தேவன் இடத்துல இருந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வரணும். இன்னைக்கு எத்தனை பேர் என்கிட்ட சொல்லாதீங்க, கையெல்லாம் தூக்காதீங்க, உங்களை பிசாசு இப்படி போய் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டா, உங்களை குறித்து அல்லது என்னை குறித்து அல்லது இந்த திருச்சபையை குறித்து தேவன் இப்படி ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க. உங்களை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவார், என்னை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லுவார் பிரதர் அப்படின்னு உறுதியா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உண்மையான தேவ பிள்ளை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். You have to repent. ஹல்லேலூயா. நான் என்ன ஆகணும்? மனம் திரும்பணும். ஆண்டவர்கிட்ட வந்து நான் சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த நிலையில நான் இன்னைக்கு இல்லை. நிறைய பேர் யோபு குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர்கள் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாராம். இருக்கா? பலவீனங்களை குறித்து என்ன ஆசாரியர் நமக்கு இல்லை? பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசுவும் நம்மை போல எல்லா விதத்திலும் என்னாக்கப்பட்டாராமா? சோதிக்கப்பட்டாராம். அதனால நம்ம சோதிக்கப்படும் பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு வல்லவனை வல்ல ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது தான் பேதுருவை பிசாசு சோதிக்கும் பொழுது இயேசு என்ன பண்றாருன்னா அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஏன் அனுமதி கொடுக்கிறார்னா, இந்த சோதனையில் அவன் விழுந்து போகாதபடிக்கு அவனுக்காக இயேசு என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். ஆமென். யோபுவை குறித்து தேவன் பிசாசிடத்தில் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். 3 முறை பிசாசு வருகிறான். 3 முறையும் சொல்றார் ஆண்டவர். அவனை குறித்து சாட்சியா தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, என் வாழ்க்கையில என்னை குறித்த முதல் சாட்சி யார் தெரியுமா கொடுக்கணும்? தேவன் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்க வேண்டும் தெரியுமா? என் தாசன் என்று தேவன் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 2வது எடுத்து வாசிச்சிங்கன்னா, வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, ஆமென், மோசேயை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சியை என்ன செய்கிறார்? 7 எடுத்து வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். 8வது வசனம். நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். ஹல்லேலூயா. 2வது சாட்சி யாருன்னா மோசே. மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய சொந்த சகோதரன் ஆரோன், மோசேயால ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட சொந்த சகோதரி மிரியாம், ஹல்லேலூயா, ஆமென், ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள். இவங்க சொல்றாங்க, இப்போ மோசேட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? எங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் பேச மாட்டாரா? மோசே சொல்றதை நாங்க கேட்கணுமா? மோசே என்ன அவ்வளவு பெரிய ஆளானெல்லாம் கேட்கிறாங்க. உடனே மோசே தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யறாரு? அழுகிறான். ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே இந்த ஊழியமே எனக்கு வேணாம், போயிடுறேங்கிறான். உடனே அங்க யார் இறங்கி வரா தெரியுமா? கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இறங்கி வந்தார் தெரியுமா? இறங்கி வந்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. 2க்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா, யோபு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், மோசே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்புல உண்மையுள்ளவர்களா இருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியத்துல உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துல உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையில நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களா? நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தீங்கன்னா 1000 பேர் உங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டினாலும் தேவன் அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு சாட்சி சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாட்சி சொல்லுவார்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே சாட்சி சொல்வார். அதுதான் சாட்சி. என்னை குறித்து யார் சொல்லணும்? தேவன். முதல் சாட்சி யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தில் போகும் பொழுது ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்வாரா? வசனம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய சாயலை காண்கிறான் தினமும். ஹல்லேலூயா. மோசே என்ன பார்க்கிறான்? தேவனுடைய சாயலை காண்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் அவனோடு முகமுகமாய் பேசுகிறேன். இதுதாங்க சாட்சி. இதுதான் மிரியாம் எழும்புறான், ஆரோன் எழும்புறான். ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியில நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது, என் ஜெபத்தை உண்மையா ஆண்டவர் தான் கேட்கிறாரா அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு வேற ஆசையே கிடையாது, ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா உங்க மகிமையை நானே பார்க்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஊழியத்துல நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கு, இருக்கா இல்லையா? நிறைய நினைக்கிறோம் ஊழிய ஆசைகள் பாருங்களா. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஆரோன் மிரியம் தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது தேவனை இறங்கி வந்து சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க உண்மையா இருக்கும் பொழுது, உத்தமமாய் ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமா நீங்க எல்லா இடத்துலையும் நடக்க நினைக்கும் பொழுது உலகம் உங்களை எதிர்க்கும், கூட இருக்கிறவன் எதிர்ப்பான். அந்த நேரத்தில் உங்களுக்காக எழுந்து நிற்கக்கூடியவர் யாருன்னா கர்த்தர். இதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு செய்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப வருஷம் அந்த இடத்துல உண்மையா இருந்தேன், எனக்கு ஒரு அங்கீகாரமே இல்லையே, அந்த இடத்துல எனக்கு ஒரு மரியாதையே இல்லையே, நிறைய பேர் என்னை தப்பா பேசுறாங்களே, குற்றம் சாட்டுகிறாங்களே நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்லைங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சாட்சியா அந்த இடத்துல ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது, தேவனுக்காக உண்மையா நீங்க அந்த இடத்துல இருக்கும் பொழுது, உங்களுக்கு எதிரா ஒருவன் கை நீட்டினா கூட தேவன் அவனுக்கு எதிரா சாட்சியா வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசு யோபுவை குறித்து குற்றம் சாட்டும் பொழுது யோபு பிசாசுட ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு அவன் உத்தமனும் சன்மார்க்கன். ஹல்லேலூயா. இரண்டாவது மோசே குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், என் சாயலை காண்கிறான், அதுக்காக எழுந்து வருகிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க சாட்சி. இது பேர் என்னது? சாட்சி. உங்களுக்கு உலகமே எதிர்க்கலாம், எல்லாம் உங்களை விரோதிக்கலாம், ஆனா நீங்க உண்மையுள்ளவனா இருந்தீங்கன்னா அத்தனை பேருக்கு எதிராக உங்களுக்காக தேவன் எழுந்து நிற்பார். நிறைய பேர் நினைக்கலாம், மோசேக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, குடும்பம் இல்லை மோசேக்கு, தன் மனைவியும் பிள்ளையும் விட்டு போய்விட்டார்கள். மோசே ஊழியத்துக்கு வந்த பிறகு எத்தனை ஓடி போயிட்டாங்க. அவன் மோசே தனியாள், ஆண்டவரோடு மட்டும் நிற்கிற ஒரு மனுஷன். அந்த இடத்துல மோசேக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை. ஆரோன் மிரியாமோடு நிறைய கூட்டம் நிக்குது, ஆனா மோசே மட்டும் தான் நிற்கிறார். ஆனா அந்த இடத்துல யார் நின்னா? அவனை அழைத்த தேவன் நின்னார். ஹல்லேலூயா. நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காக உங்களை அழைத்த தேவன் எல்லா இடத்திலும் எழுந்து நிற்பார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரைட். அடுத்ததா சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 5 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 அதிகாரம் 5 வசனம். Acts chapter 6 verse 5. அப்போஸ்தலர், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானும் பிலிப்பையும் பிரோகரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தை மைந்தனான அந்தியோக்கிய பட்டணத்தானாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, சபை ரொம்ப வளர்ந்து பெருகி, அப்போஸ்தலர் நாட்களில் சபை பயங்கரமாக வளர்ந்து பெருகி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபையில் கூட ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அவர்கள் போதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நேரம் பத்தல அவங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? சபையில கிரேக்கர்களும் யூதர்களுக்கும் ஒரு சண்டை வருது. அவங்க சொல்றாங்க, யூதர்களை சரியா விசாரிக்கிறதுல கிரேக்கர்களை சரியா விசாரிக்கிறதுல என்ற ஒரு பிரச்சனை வரும்போது அங்க ஒரு யோசனை வருகிறது. என்னன்னா, சாட்சி உள்ள மனிதர்களை இந்த காரியத்துக்காக என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் 6 பேரை தெரிந்து கொள்கிறார்கள். எத்தனை பேர்? 6 பேர். இந்த 6 பேரை எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் என்றால், பரிசுத்த ஆவியினாலும் வசனத்தினாலும் சாட்சி பெற்ற 6 பேரை தெரிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ பேதுருவை கொண்டு நிறுத்தும் பொழுது அது அவருக்கு நல்லதாய் தோன்றினது. ஹல்லேலூயா. இரண்டாவது, உங்களை குறித்து சபையில ஒரு சாட்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? சபையில சாட்சி இருக்கணும். சபையில சாட்சி எல்லாம் போயிடக்கூடாது. நீங்க போகிற சபையில, நீங்க இருக்கிற சபையில உங்களுக்கு குறித்து ஒரு நற்சாட்சியை யார் கொடுக்கணும்னா அந்த சபையினுடைய போதகர் உங்களுக்கு கொடுக்கணும். இவரை குறித்த நற்சாட்சி யார் கொடுக்கிற? பேதுரு கொடுக்கிற. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. கவனிக்கிறீங்களா? இந்த யோசனை யாருக்கு பிரியமா இருந்தது? சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. பாஸ்டர் ஒரு ஆலோசனை கொண்டு வரார், இதெல்லாம் யாருக்கு பிரியமா இருக்கு? சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருக்குது. இதுல யாரை தெரிஞ்சிருக்காங்கன்னா அதுல சாட்சி உள்ள 4 பேர் தெரிஞ்சிருக்காங்க. ஹல்லேலூயா. என்ன வேலை தெரிஞ்சிருக்காங்க தெரியுமா? ஆராதனை நடத்துற வேலைக்கு இல்ல, செய்தி கொடுக்கிற வேலைக்கு இல்ல, ஜெபிக்கிற வேலைக்கு இல்ல, பந்தி விசாரிக்கிற வேலைக்கு. ஹல்லேலூயா. சபையில நீங்க கூட்டத்துக்கு கூட உங்களுக்கு சாட்சி வேணும். ஹல்லேலூயா. நீங்க நிறைய முறை சொல்லியிருக்கேன், சபையில நம்ம குறித்து என்ன இருக்கணும்? சாட்சி இருக்க வேண்டும். சபையில நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையா இருக்கிறோமா? அந்த சபையை நம்ம ஜபத்தால தாங்குறோமா? விசுவாசத்தால நிலை நிற்கிறோமா? இல்ல அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறோமா? அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து நாங்கள் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். நான் அந்த நபரை குறித்து நற்சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட. அவர் சொல்றாரு, பிரதர் உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் பிரதர், அவங்க எங்கெங்கெல்லாம் ஓடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
நான் பார்க்குறேன் பிரதர் கண்ணில் அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக்காக போச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சபைக்கு வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு, ஹல்லேலூயா. ஆனால் உங்களை எல்லாருமே என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பார்க்குறாங்க. மற்றவர்கிட்ட நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்கன்றதை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களோடு நீங்கள் எப்படி அன்பாக இருக்கிறீங்கன்றதை பார்க்குறாங்க. சபைக்கு வந்துட்டு போகிறது மட்டும் இல்லைங்க, சபைக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அங்கே எப்படியோ சபையில் வந்தால் எல்லாரோடையும் என்ன ஆகுங்க, ஐக்கியமாக இருங்க. சபைக்கு ஒருத்தர் வரலன்னா கேளுங்க, ஏன் பிரதர் அந்த சிஸ்டர் இந்த வாரம் சபைக்கு வரல, எவன் சத்தா எனக்கு என்ன, என் வீட்டில் இன்னைக்கு மட்டன் பிரியாணி பிரதர். இதுதான் சாட்சி. இது என்னது, சாட்சி. சபையில் இருக்கிற ஒரு போதகர் உங்களை குறித்து என்ன செய்யணும், நற்சாட்சி கொடுக்க வேண்டும். பொய் பைபிள் சொல்லுது, உங்களுக்கெல்லாம் ஆக்கினை கம்மி. யாருக்கு தெரியுமா ஆக்கினை ஜாஸ்தி? பாஸ்டருக்கு தான் ஆக்கினை ஜாஸ்தி. ஆனாலும் இன்னைக்கு நிறைய பாஸ்டர் ஆயிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். நான் யாருக்கு போய் கணக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சாட்சியா நிக்கணும். நாளைக்கு இந்த சபையை ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் இருந்த சபையில் பெரிய சபை, அது ஒரு பெரிய இல்லை, 500 பேர் இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு ஊழியம் என்னன்னா, எல்லாம் டம்ளர்லாம் குடிச்சு முடிச்சு டீயெல்லாம் ஊற்றி கொடுத்து டம்ளர்லாம் வச்சு என்ன செய்யணும், கழுவுன அந்த டம்ளர் பாத்திரத்தெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அடிக்க வைக்கிறதா வேலை. அங்கே வந்து சில மேதாவிகள் இருந்தார்கள். என்ன மேதாவிகள்? மெத்த படித்த மேதாவிகள். புரியுது உங்களுக்கு? என்ன மேதாவிகள்? மெத்த படித்த மேதாவிகள். அவங்க எப்படி வருவாங்க பாக்கெட்ல கை போட்டு, என்ன பிரதர் ஓகேவா, எல்லாம் முடிஞ்சா ரைட், ஓகே, என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரைட், ஓகே. ஆமா, இந்த சர்ட்டில் ஒரு அழுக்கு அப்படி ஒட்டிடாது, படாது. ஆனால் ரொம்ப படித்தவர்கள், பைபிள் காலேஜில் டபுள் டிகிரி வாங்கினவங்க. நான் அவமானப்படுத்துறதுக்காக சொல்ல, ஒரு இந்த விஷயத்துக்காக சொல்றேன். இன்னைக்கும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஊழியமே இல்லாமல் இருக்காங்க. என்ன இருக்காங்க? ஆனால் அன்னைக்கு டம்ளர் கழுவுனவங்க, டாய்லெட் க்ளீன் பண்ணுவாங்க, சட்டை கூட்டினவங்க, ஏறி லைட்டை போட்டவங்க இன்னைக்கு பாஸ்டரா இருக்காங்க, பெரிய பெரிய காங்கிரேஷன் கட்ட வைத்திருக்கார். ஹல்லேலூயா. முதல்ல அவங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தேவானுடைய ஊழியம் முதல்ல எங்க ஆரம்பிக்கிறது? சாட்சியில் ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது தாழ்மையில ஆரம்பிக்கிறது. அதை நம்ம செய்ய கற்றுக்கொள்ள முடியல. நிறைய பேருக்கு ஒரு அம்மா ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சு, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த அம்மாட்ட சொல்கிறேன், இந்த சபையை கொஞ்சம் கூட்டி விடுங்க, அப்படி இது கொஞ்சம் கூட்டி இருங்கம்மா அப்படின்னு யதார்த்தமாக சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. சும்மா எப்படி சொன்னேன், யதார்த்தமாக நான் எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி தான் அவங்கள்ட்டையும் பேசிட்டேன். அந்த அம்மா தொடப்பத்தை எடுத்து கூட்டினது பார்த்தா என்னை அடிக்கிற மாதிரி தான் குடிச்சு. உண்மையா ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த ரோட்டை கூட்டுவாங்களே, ரோட்டை எப்படி கூட்டுவாங்க பார்த்தீங்களா, கோவத்திலேயே கூட்டுவாங்க. ஏன்? டெய்லி அதை பார்த்து, குப்பையை பார்த்து அவங்களுக்கு என்ன வந்துடும், கோவம் வந்துடும். கோவத்திலேயே கூட்டிகிட்டே இருப்பான். நம்ம அப்படிதான் இந்த சபையை குடிச்சு. அதோட நான் உங்கள்கிட்ட என்ன செய்யறது இல்லை, அதை பற்றி சொல்றதே இல்லை. நமக்கு தாழ்மை வேணும். உங்களை குறித்து இங்கிருந்து என்ன வரணும் தெரியுமா, சாட்சி வரணும். இந்த சிஸ்டர், இந்த பிரதர், இந்த தம்பி, இவன் நல்லவன், இவனை நம்பி வேலை கொடுங்க, இவனை நம்பி ரெக்கமெண்டேஷன் நான் பண்றேன், இவனுக்கு பொண்ணு கொடுங்க, இவனுக்கு மாப்பிள்ளை என்ன கொடுங்க, மாப்பிள்ளை கொடுங்க, இவனுக்கு வேலை கொடுங்க, நான் கேரண்டி என்ன செய்யணும், கேரண்டி கொடுக்கணும், சாட்சி போடணும். அதுதாங்க சாட்சி. ஹல்லேலூயா. சீக்கிரம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 தீமோத்தேயு 1:2. சீக்கிரம். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு குறித்து பவுல் என்ன எழுதுறாரு, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. ஹல்லேலூயா. பாருங்க என்ன ஒரு அட்டாச்மென்ட், ஃாதர் சன் அப்படினா உண்மையான அப்பா மகன் கிடையாதுங்க. பவுல் வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன், இந்த தீமோத்தேயு வந்து அவருக்கு குமாரன் அப்படினா ஒரு ஆவிக்குரிய குமாரன். ஊழியத்துல பவுல் எழுதும்போது தீமோத்தேயு குறித்து எழுதும்போது எல்லா இடத்துலயும் தீமோத்தேயு குறித்து எழுதுறாரு. என்ன சொல்றாரு, அவன் என் மனதுக்கு ஆறுதலாக இருந்தான். அவனை நம்பி ஒரு சபைக்கு அனுப்புறாரு. இந்த தீமோத்தேயுக்கு தான் கடிதங்களை கொடுத்து பவுல் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவன் மேல கையை வச்சு தனக்குள்ள இருந்த கிருபை வரங்கள் யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா, தீமோத்தேயுக்கு பவுல் கொடுக்கிறார். அப்படினா அந்த தீமோத்தேயு எவ்வளவு உண்மையா யாரை பின்பற்றி வரா, பவுலை பின்பற்றி வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க நம்ம ஊழியத்துல நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, பின்பற்றி வரணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த உண்மை பவுல் நம்மை குறித்து இப்படி ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்பிரிச்சுவல் சன்ஸ். தீமோத்தேயுக்கு பவுலுக்கு நிறைய ஆவிக்குரிய மகன்கள் இருந்தாலுமே உத்தம குமாரன் சொல்லி யாரை குறித்து மட்டும் தான் எழுதுறாரு தெரியுமா, தீமோத்தேயு மட்டும் தான் எழுதுறாரு. வேற யாரை பத்தி இப்படி ஒரு கமெண்ட் அவர் கொடுக்குறது சாட்சி. இது என்னது, சாட்சிகள். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃாதர்ஸ், அவங்க உங்களை குறித்து என்ன செய்யணும், இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை கொடுக்கணும். உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை நம்பி. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பாஸ்படுத்துவார். ஊழியக்காரன் சொல்லுவான், அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுங்க, அவர் உண்மையா அதை செய்வார். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருந்து உங்களுக்கு என்ன வரணும், சாட்சி வரணும். ஆமென். மூன்றாவது, மனிதர்கள் நம்மளை குறித்து என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். முதல்ல கர்த்தர் சாட்சி சொல்லணும். ரெண்டாவது, நீங்க போற சபையினுடைய போதகர் ஊழியர் உங்களை குறித்து என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். மூன்றாவது, நீங்கள் வாழ்கிற பகுதியில் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை குறித்து என்ன செய்யணும், சாட்சி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:36. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோப்பா பட்டணத்தில் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தோட்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும்
தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லீத்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தோட்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். ஹல்லேலூயா. தோட்காள் உயிர்த்தெழுதலை பத்தி நம்ம பேசல, தோட்காளுடைய சாட்சியை பத்தி பேசுறோம். அவ பேர் என்னது? தபித்தாள் அல்லது தோட்காள். இந்த தபித்தாள் தோட்காள் யாருன்னா ஒரு விசுவாசி. யாரு? விசுவாசி. அவ செத்து போயிடுறா. அவ என்ன செத்து போயிடுறா. செத்து போன உடனே பக்கத்துல பேதுரு இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு உடனே என்ன செய்றாங்க? கூப்பிடுகிறார்கள். ஏன் கூப்பிடுறாங்க? ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசிங்க, 36 வாசிங்க. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். என்ன செய்து கொண்டு வந்தாளா? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஹல்லேலூயா. நான் கேட்குறேன், இந்த சபைக்கு எத்தனையோ வருஷமா சிலர்லாம் வரீங்க, சிலர் புதுசாக வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல. இங்கே ஒருத்தர் துன்பப்படும் பொழுது, இங்கே ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது, இங்கே ஒருத்தர் வியாதிப்படும் பொழுது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? 2வது, நேரில் போய் விசாரிச்சு நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இங்கே ஒருத்தர் ஃபீஸ் கட்ட வழி இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது, அல்லது உங்களுக்கு அப்படி தெரிந்து நீங்கள் அவங்களுக்கு போய் ஒரு சின்ன உதவியை செய்து, இது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை என்னைக்காவது செஞ்சுருக்கிறீங்களா? இதுதான் சாட்சி. அப்படி நீங்கள் சாட்சியாக இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் செத்தீங்கன்னா உங்களை பக்கத்தில் இருக்க அந்த பொம்பளையா போயிருச்சா, சரி விடு போட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டான். கண்ணீரோடு அழுது நீங்கள் செஞ்ச நற்கிரியைகளெல்லாம் அந்த சாவில் சொல்லி அழுகுவாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்க கூட பரலோகத்துக்கு எது தெரியுமா போகும்? உங்க சொத்து போகாது, நீங்க போட்ட தங்கமெல்லாம் போகாது, நீங்க போட்ட காஸ்ட்லி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போகாது. உங்களுடைய நற்கிரியைகள் பரலோகத்துக்கு போகிறது. எது போகுது? நற்கிரியைகள். இயேசு சொல்றார், நான் சிறைச்சாலையிலிருந்து நீங்க வந்து என்ன பார்த்தீங்க, நான் மருத்துவமனையிலிருந்து நீங்க வந்து என்ன பார்த்தீங்க, நான் அடிபட்டு கிடந்த நீங்க வந்து என்ன பார்த்தீங்க. அப்போ சொல்றாங்க, நாங்க வரவே இல்லையே அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சீங்களோ அது எனக்கே செய்தீர்கள். ஒரு மனுஷன் நல்லா இருக்கும் பொழுது அவன்கிட்ட போய் கொஞ்சி கொஞ்சி பேசுறது முக்கியம் இல்லைங்க. அவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, அவன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது நம்ம போய் செய்கிற ஒரு சின்ன உதவி இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, சிலர்லாம் ரொம்ப உபத்திரவம் பண்ணிடுறீங்க. ஒளி இருக்கணும். இப்போ உங்க வீட்டில் இருக்கிற உங்க பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் உங்களை பத்தி கேட்டா என்ன சாட்சி சொல்லுவாங்க? உங்களை குறித்து நற்சாட்சி சொல்லுவாங்களா இல்ல துர்சாட்சி சொல்லுவாங்களா? ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. 3 இடத்துல நமக்கு சாட்சி ரொம்ப முக்கியம். 1 தேவனிடத்துல சாட்சி, 2வது நம்ம ஆராதிக்கிற சபையில நமக்கு சாட்சி, 3வது நம்மை சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம வாழும் பொழுது, ஒரு தேவ பிள்ளையா நம்ம வாழும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாகத்தான் வாழ வேண்டும். நம்மளால முடிந்த நற்கிரியைகளை செய்யணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு? செய்யணுமா? தோட்காலை பத்தி சாட்சி சொல்றாங்க. தோட்கால் மரித்து போன பிறகு அவள் செய்து கொடுத்த ஆடைகள் எல்லாம் காமிச்சு விதவைகள் என்ன பண்றாங்க? கண்ணீரோடு சொல்றாங்க, ஐயோ தோட்கால் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறா, எவ்வளோ நன்மை செய்திருக்கிறா, எங்களுக்கு எவ்வளோ உதவியா இருந்தா, இந்த தோட்கால் செத்துட்டாலே அழுகிறாங்க. இதுதான் சாட்சி. அல்லேலூயா. ஆமென். நம்ம செத்தோம்னா நாளைக்கு யாராவது வந்து அப்படி அழுகுவாங்களா? போனா போதும்னு காத்துட்டு இருக்கிறாங்க பிரதர் அப்படின்றீங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கு, சபையில் சிலர் இருக்கீங்க, உண்மையா அவங்க பேர்லாம் நான் சொல்ல, உண்மையா நீங்க அப்படி இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறீங்க. முடிந்த எப்படியாவது இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற அந்த தாகத்தோடு இருக்கிறீங்க. சிலர் வீட்டிலலாம் நான் கேட்டிருக்கேன், பிரதர் உங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தலாமே, நீங்க சிலர்லாம் கூப்பிடுங்க. எங்க பிரதர், எங்க வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க பிரதர், எங்க வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க பிரதர். எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஒரு விசேஷத்தை பார்த்தீங்கன்னா, 1 சாட்சி, 2வது இந்த சாட்சிகள் தான் அவர்களை உயிர்ப்பித்திருக்கிறது. தோட்காள், மரித்த தோட்காள் உயிர்ப்பிக்கப்பட்டால் அவருடைய வாழ்க்கையை பேதுரு போய் உயிரோடு எழுப்புகிறார்.
ஏன் தெரியுமா? சாட்சி. என்னது? சாட்சி. இந்த 100க்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வரும் பொழுது கூடியிருந்த அந்த யூதர்கள்லாம் அவனை குறித்து சாட்சி சொல்றாங்க. பொதுவாக ரோமர்களை குறித்து யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சாட்சி சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ரொம்ப கொடூரமானவர்கள். அடிப்பான், உதைப்பான், தேவையில்லாம வட்டியை போடுவான். ஆனா இந்த 100க்கு அதிபதியை குறித்து சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி தெரியுமா சொல்றாங்க? இவன் எங்களுக்கு நல்லதை செய்கிறான், எங்களுக்கு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். நற்சாட்சி சொல்றாங்க. உடனே இயேசு அவனுக்காக வீட்டுக்கு போறேன், நான் வரேன், ஜெபம் பண்றேன். எது தெரியுமா? இயேசுவை ஒன்னு விசுவாசம், ரெண்டாவது நற்சாட்சி. என்னது? நற்சாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சாட்சி சொல்லணும். ரெண்டாவது, சபையில் இருக்கிற பாஸ்டர், சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகள் உங்களை குறித்து என்ன செய்யணும்? நற்சாட்சி சொல்லணும். மூன்றாவது, உங்க சுற்றி இருக்கிற உங்க சுற்றத்தார், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்க, அந்த தெருவில் நீங்க போகும் பொழுது உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். பாருங்க, இயேசுவின் நிமித்தம் நம்மளை தூஷிக்கிறான், அது வேற விஷயம், அதை பத்தி நான் பேசல. அந்த தூஷணம் வரும், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனா உங்களுடைய கிரியைகளை குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது? உங்களை தூஷிக்க கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய கோபம் அந்த இடத்துல உங்களை கெட்டவனா மாத்திருக்கும். ஒரு நிமிஷம் கோபப்படுறதுல உங்களை என்ன மாத்திருக்கும்? கெட்டவனா மாத்திரும். அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த சாட்சி தான் நாளைக்கு அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். இயேசு என்ன சொல்றாரு? யார் இடர் உண்டாக்குறாரோ அவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு சபைகள் வராம போறது ஒரு காரணம் தெரியுமா? எதிர்ப்புன்றது ரெண்டாவது. ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சபைக்குள்ள இருக்கிற நம்ம இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிற நம்ம அநேக நேரத்துல வெளியில இருக்கிற மக்களுக்கு நம்ம எப்படி இல்ல? சாட்சிகளா இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு விசுவாசி தன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் நடக்கையிலும் நம்ம எப்படி உள்ளவர்களா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கெல்லாம் பொறுப்பு, சமுதாயத்தில் நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பொறுப்புள்ளவர்கள். பொறுப்பற்ற சமுதாயம் இல்லை. நம்ம சர்ச் ஹஸ் காட் a responsibility. சபை பொறுப்பா நீங்க வேலை செய்யற